தெலங்கானா மாநிலம் பெத்தரவடு அடுத்த டோர்னாலினாவைச் சேர்ந்தவர் லாலு ஸ்ரீனு. 38 வயதான இவர் லாரி ஓட்டுநராக வேலை பார்த்து வந்துள்ளார். இவரது மனைவி ஜான்சி. இந்த தம்பதிக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். லாலு ஸ்ரீனுக்கு கஞ்சா, மது போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தும் பழக்கம் இருந்துள்ளது. அதோடு அவ்வப்போது கஞ்சாவும் விற்பனை செய்து வந்துள்ளார். சமீபத்தில் கஞ்சா விற்பனை செய்த போது போலீசார் லாலுவை கைது செய்து ஓங்கோல் ஜெயிலில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் ஜான்சிக்கு தனது தம்பியின் நண்பரான ஜிம்மி டோனாவைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் சூரிய நாராயணா என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் அந்த பழக்கம் காதலாக மாறியிருக்கிறது. கணவன் சிறையில் இருந்ததை பயன்படுத்தி கொண்ட ஜான்சி காதலனோடு நெருங்கி பழகி வந்துள்ளார். இந்த விஷயம் ஒரு கட்டத்தில் ஜெயிலில் இருந்த லாலுவுக்கு தெரிய வந்துள்ளது. அதனால் மனைவி மீது கொலை வெறியில் இருந்திருக்கிறார் லாலு. சமீபத்தில் ஜான்சி சிறையில் இருந்த லாலுவை பார்ப்பதற்காக தனது தம்பியோடு சென்றிருக்கிறார். அப்போது லாலு சூரிய நாராயணாவுடனான காதலை துண்டிக்கவில்லை என்றால் மனைவியையும் அந்த காதலுக்கு உறுதுணையாக இருந்த அவரது தம்பியையும் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியிருக்கிறார். லாலு சொல்வதை செய்யக்கூடிய ஆள்தான் என்பது ஜான்சிக்கு நன்றாகவே தெரியும். நிச்சயம் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தால் தன்னையும் தம்பியையும் தீர்த்து கட்டிவிடுவார் என்று நம்பியிருக்கிறார் ஜான்சி. இதனால் அவருக்கு முன் முந்திக் கொள்ள நினைத்த ஜான்சி தனது காதலன் சூரிய நாராயணன் மற்றும் தம்பியோடு சேர்ந்து கணவரை தீர்த்து கட்ட திட்டமிட்டிருக்கிறார். குண்டூரைச் சேர்ந்த 4 பேர் கொண்ட கூலிப்படையினரிடம் கணவரை கொலை செய்தால் 2 லட்சம் ரூபாய் தருவதாக கூறி 1 லட்சம் ரூபாய் பணத்தை அட்வான்ஸாக கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் 3 நாட்களுக்கு முன்பு லாலுவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. அவரை ஜான்சி தன்னுடைய தம்பியோடு சென்று காரில் அழைத்து வந்துள்ளார். அவர்களது காரை பின்தொடர்ந்து சூரிய நாராயணா மற்றும் கூலிப்படையினர் வந்துள்ளார்கள். சிமகுத்தி, பொடிலி ஆகிய 2 இடங்களில் அவர்கள் லாலுவை கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய திட்டம் அப்போது கைகூடவில்லை. இதையடுத்து சிறுநீர் கழிக்க வேண்டுமென லாலு காரில் இருந்து இறங்கியுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட ஜான்சியும் அவரது தம்பியும் பின்புறமாக சென்று கணவரின் கண்களில் மிளகாய் பொடியை தூவியிருக்கிறார்கள். காரை பின்தொடர்ந்து வந்த கூலிப்படையினர் லாலுவை குண்டுக்கட்டாக தூக்கி அவர்களின் காரில் போட்டனர். அப்போது ஜான்சியும் கூலிப்படையினரும் கத்தியால் லாலுவை சரமாரியாக குத்தியிருக்கிறார்கள். இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து லாலு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். கணவன் கொடுமைப்படுத்தியதால் அவரை கொன்றதாக கூறி ஜான்சியும் அவரது தம்பியும் போலீசில் சரணடைந்திருக்கிறார்கள். கணவன் டார்ச்சர் செய்ததாக கூறினால் சிக்கலில்லாமல் எளிதில் ஜாமீன் வாங்கிவிடலாம் என்று அவர்கள் திட்டம் தீட்டியுள்ளார்கள். ஆனால் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் அனைத்து உண்மைகளும் வெளியே வந்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள 5 பேரை தேடி வருகின்றனர். சினிமாவை மிஞ்சும் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.